தலைவனோட விசிலே நாங்கள் தான். ஸோ அதனால் இந்த விசில் வந்து எங்களை எல்லாருக்கும் மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த விசில் சிம்பிள் வந்ததுக்கு. சோழ சக்கரவர்த்தி தயாரிப்பில் மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட் ரிஷி நடிப்பில் ஜிப்ரான் இசையில் திரௌபதி 2 நாளை முதல் உலகெங்கும் வெளியாகுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. அண்ணா, டிவிகேல விஜய்க்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்ல சின்னம் தான். அவருக்கு நல்லா செட் ஆகும். இந்த வாட்டி அவர் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு பதிலா வேற ஏதாவது சின்னம் கொடுக்கலாம்? இல்லை விசில் நல்ல சின்னம் தான். விசில் தான் நல்ல சின்னம். அவரோட அரசியல் வரவேற்பு எப்படின்னா பாருங்க. நாங்கள் வர வைக்கிறோம். புதுசாக வரணும், மாற்றம் வேணும். அதுக்காக அவர் வரணும். மாற்றங்களை கொண்டு வருவாரு. கம்பல்சரி நம்புறோம். வர எலெக்ஷன்ல நீங்க ஒரு கோட் போடுவீங்க? கம்பல்சரி போடுவோம். விஜய் தான் வந்து அடுத்த சிஎம்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? ஆமாம், கன்ஃபார்ம் தான். அவர் தான் வரணும். வந்தால் நல்லா இருக்கும், மக்களுக்கு நல்லா செய்வார். ப்ரோ, விசில் சின்னம் வந்துட்டு விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு ஆப்டான சின்னம் தாங்க அது. ஏன்னா தேட்டருக்கு போனால் அவருக்கு அடிக்காத விசிலா, அதே மாதிரி அரசியலையும் அவர் கொடுத்துருக்காங்க. அதே அளவுக்கு விசில் அடிக்குமா இல்லையான்னு பார்ப்போம். 26 சின்னத்துக்கு பதிலாக வேற என்ன சின்னம் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு வேறு சின்னம் கொடுக்கலான்னா சிங்கம், அந்த மாதிரி ஏதாவது அனிமல்ஸில் கொடுத்தோன்னா சிங்கம் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா அந்த சினிமா கேமரா இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் கொடுத்துருக்கலாம் அவருக்கு ஈக்குவலாக. ஸோ அதனால் விஜயோடைய அரசியல் வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படிலாம் இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, அவர் வந்து ஒரு ஆக்டராக பார்த்தாச்சு, அதே மாதிரி சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு, நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவர் கையில் அதிகாரம் கொடுத்தா எப்படி இருக்குன்றது ஃப்யூச்சரில் பார்ப்போம். விஜய்க்கு வந்துட்டு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் வந்து அசந்து இருக்கிற ஜனங்களை கூட விசில் அடித்து கூட ஊசி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். சரி, இப்போ விசில் சின்னம் வந்து எடுபடுமா, இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாமா? இல்லை, இதுவே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யாரும் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இந்த சின்னம். அதனால் இது நல்லாவே எடுபடும்னு நினைக்கிறேன். அதான் என்னோட ஜென்டரான ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறதா தெரியாது. என்னோட உணர்வு வந்து யாருமே இல்லாத ஒரு சின்னமாக இருக்கிறதுனால அது ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வர எலெக்ஷனில் விஜய்க்கு உங்கள் ஆதரவு இருக்குமாம்மா? கண்டிப்பாக இருக்கும். விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க? நல்ல சின்னம், நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாம் தூங்குறவங்களாம் முழிக்கிறதுக்கு விசில் அடித்து தான் எழுப்புவாங்க. ராத்திரி இருந்தாலும் சரி, எந்த திருடங்க வந்தாலும் சரி, நைட் வாட்ச்மேன் யார் இருந்தாலும் விசில் வச்சு தான் கூப்பிடுவாங்க. எல்லாம் எழுந்து முழிச்சிப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க. தூங்குகிற ஜனங்க நல்லா முழிக்கணும், நல்லா எழுந்து எல்லாம் பண்ணணும்ன்ட்டு அவருக்கு நல்ல இதுதான், சைன் தான், நல்ல இது. அவரோட அரசியல் வரவேற்பு எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஆதரவு? குப்பை பெருக்கிற வண்டி வந்தால் கூட விசில் அடிச்சின்னு தானே வர்றாங்க. எல்லாம் குப்பை கூட எல்லாம் போகுது இல்லை, வீடு சுத்தமாகுது, ரோடு சுத்தமாகுது, எல்லாம் ஆகுது இல்லை. அந்த மாதிரி அவருக்கு நல்ல இதுதான், விசில் தானே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லது ஆகும். இனிமேல் எல்லாமே மாறும் எங்களை பொறுத்து. உங்களுக்கு ஆமாம், அவர் தான் இருக்குமா? அவர் ஆதரவு தான். தலைவனோட விசிலே நாங்கள் தான். ஸோ அதனால் இந்த விசில் வந்து எங்களை எல்லாருக்கும் மீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு சந்தோஷம் தான் இந்த விசில் சிம்பிள் வந்ததுக்கு. விஜய் வந்து இந்த சிம்பிளில் ஜெயிப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து பாசிட்டிவாக இருக்கும். அடுத்த சிஎம் அவர் தான் நம்பிக்கையாக இருக்கா உங்களுக்கு? அது எனக்கு 50-50 இருக்குது. விஜய்க்கு விசில் சின்னமே செட் ஆகும். ஏமா அப்படி நினைக்கிறீங்க? அவர் தலை அப்படி தான் இருக்கும். இப்போ வர எலெக்ஷன்ல விஜய்க்கு உங்களோட ஆதரவு இருக்குமாமா? கண்டிப்பாக. அவளோட அரசியல் வரவேற்பை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல எதிர்பார்ப்போடு பார்க்குறேன். நல்லது செய்யணும், மக்களுக்கு நாட்டுக்காக நல்லது செய்யணும். அவருக்காக சுயநலமாக இருக்கக்கூடாது. என்னென்னா இப்போதைக்கு அரசியல் திறனாய்வாளர்னு சொல்லிட்டு சொல்கிற முக்கால்வாசி பேர் சொல்கிறது என்னென்னா, விஜய்க்கு 234 தொகுதிக்கும் ஒரு சின்னம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாரு. யாருன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சவுக்கு சங்கர். அதுக்கேற்ற மாதிரி 2-3 பேரும் அதே தான் சொல்லியிருந்தாங்க. எதனா ஒரு சின்னம், எல்லா தொகுதியிலும் ஒரே சின்னத்தினால தான் பரவாயில்ல, இப்படி இருந்தால் கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லுவார். அவருக்கு வேற சின்னம் கொடுத்துருக்கலாம் நினைச்சேன்னா இதுவே செட் ஆகும். இதுவே பரவாயில்ல. ஏன்னா தேர்தல் அதிகாரம் இது உங்களை தேர்தல் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னத்தை கொடுக்கணுன்னா, அதாவது காமனான சின்னம் கொடுக்கணுன்னா, எப்படி சொல்கிறது, லைக் தட் விவசாய சின்னம், யானை, அது மாதிரி எதனா ஒன்று கொடுக்கணுன்னா குறைஞ்சது 3 வருஷம்னாச்சும் பதிவு பண்ணிருக்கணும். ஆனால் கட்சி தொடங்கி 2 வருஷன்றதுனால இந்த சின்னமே பரவாயில்லையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. விஜயோடைய அரசியல் வரவேற்பு எப்படி பார்க்குறீங்கன்னா? நல்லா தான் இருக்கும். அண்டு கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்து தான் நல்லா இருந்திருக்கும்.
இன்னும். சரி, ஓகே. விஜய் வந்துட்டு அரசியல்ல நல்லபடியா வருவாரு, மக்களுக்கு எல்லாம் செய்வாருன்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இல்லை, 2 கட்சி நீங்கள் கம்பேர் பண்ண சொல்ல என்டிஏவும் சரி அண்டு இந்தியா கூட்டணியும் சரி, 2 கூட்டணிக்கு வச்சியும் அந்தளவுக்கு 2 பார்ட்டியும் நின்றுருக்குல்ல. ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஏற்கனவே இருந்திருக்காங்க. பட் ஆனால் எல்லாரும் இருக்கிற பிரச்சனைகளை களையறதை விட எப்படி சொல்கிறது, வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கினதுனால முக்கால்வாசி விஷயத்தை தனியார் மயமாக ஆக்கிட்டாங்க. புதுசாக ஒரு கட்சி வந்தால் மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர முடியும். வர எலெக்ஷன்ல தளபதிக்கு உங்க ஆதரவு இருக்குமாண்ணா? இருக்கும். அதே சமயத்தில் எடப்பாடி தான் ஜெயிப்பார் எனக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி நாட்டில் எப்படின்னா, இப்போ வந்து இவர் ஒரு நடிகர், இத்தனை நாளாக வந்து இவர் வீட்டை விட்டு வெளியே வரல. திடீர்னு இவர் வரனால இவங்கெல்லாம் பார்க்குறதுக்காக கூடுறாங்களே தவிர, இந்த விசில் அடித்தா குஞ்சுகளுக்கு விசில் சின்னம் வந்து ஒருபோதும் பலிக்காது. இது வந்து இந்த தேர்தலோட இப்படி ஒரு விஜய்ன்ற ஒருத்தர் அரசியல் இருந்தார்ன்றதே இந்த தேர்தலோட அவர் முடிவுக்கு வந்துருவாப்புல. அதுக்கப்புறம் திருப்பி அந்த இளைஞர்கள்லாம் எதை நோக்கி போக போகிறாங்கன்னா, இன்றைக்கு வந்து காலகட்டத்தில் இளைஞர்கள் அரசியல் புரிந்துணர்வு வேணும். சினிமா மோகத்தில் வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்கள்லாம் வராங்க. ஆனால் இன்றைக்கி அரசியலில் யார் நமக்கு நல்லது செய்கிறாங்க, எதுக்காக நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து பின்னாடி போகணும் அப்படின்றத யோசித்து அவங்க அதை முடிவெடுத்தால் நல்லது. ஆனால் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் தனக்கு ஒரு பிரச்சனைனா தப்பிக்கிறவன் தலைவன் கிடையாது. ஒரு மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னு இருக்கப்ப அதை போய் தட்டி கேட்டு நிற்கிறவன் தான் தலைவன். அதனால் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் அதை வந்து கொஞ்சம் சுதாரித்து நம்ம வரக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் நல்லது. விசில் சின்னத்துக்கு பதிலாக வேற என்ன சின்னம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அணில் சின்னம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதனால? அணில் குஞ்சுகளுக்கு அணில் சின்னம் தான் சரியாக இருக்கும். விஜய்க்கு வந்துட்டு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களா, அதை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க? அது ஒரு நல்ல விஷயமா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் வந்து அசந்து இருக்கிற ஜனங்களை கூட விசில் அடித்து கூட ஊசி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். சரி, இப்போ விசில் சின்னம் வந்து எடுபடுமா, இல்லை அதுக்கு பதிலாக வேற ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாமா? இல்லை, இதுவே பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாரும் இது வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இந்த சின்னம். அதனால் இது நல்லாவே எடுபடும்னு நினைக்கிறேன். அதான் என்னோட ஜென்டரான ஒப்பீனியன் மட்டும்தான் நான் சொல்கிறேன். மக்கள் என்ன நினைக்கிறதா தெரியாது. என்னோட உணர்வு வந்து யாருமே இல்லாத ஒரு சின்னமாக இருக்கிறதுனால அது ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். வர எலெக்ஷனில் விஜய்க்கு உங்கள் ஆதரவு இருக்குமாம்மா? கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். விஜய்க்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி என்னம்மா நினைக்கிறீங்க? நல்ல சின்னம், நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாம் தூங்குறவங்களாம் முழிக்கிறதுக்கு விசில் அடித்து தான் எழுப்புவாங்க. ராத்திரி இருந்தாலும் சரி, எந்த திருடங்க வந்தாலும் சரி, நைட் வாட்ச்மேன் யார் இருந்தாலும் விசில் வச்சு தான் கூப்பிடுவாங்க. எல்லாம் எழுந்து முழிச்சிப்பாங்க. அந்த மாதிரி அவருக்கு நல்ல இது கொடுத்துருக்காங்க. தூங்குற ஜனங்க நல்லா முழிக்கணும், நல்லா எழுந்து எல்லாம் பண்ணணும்ன்ட்டு அவருக்கு நல்ல இதுதான், சைன் தான், நல்ல இது. அவரோட அரசியல் வரவேற்பு எப்படி பார்க்குறீங்க? உங்களோட ஆதரவு ஒரு விஜய்க்கு குப்பை இருக்குமா? பெருக்கிற வண்டி வந்தால் கூட விசில் அடிச்சின்னு தானே வராங்க. எல்லாம் குப்பை கூட எல்லாம் போகுது இல்லை, வீடு சுத்தமாகுது, ரோடு சுத்தமாகுது, எல்லாம் ஆகுது இல்லை. அந்த மாதிரி அவருக்கு நல்ல இதுதான், விசில் தானே கொடுத்துருக்காங்க. எல்லாம் நல்லது ஆகும். இனிமேல் எல்லாமே மாறும் எங்களை பொறுத்து. உங்களுக்கு ஆமாம், அவர் ஆதரவு தான் இருக்குமா? அவர் ஆதரவு தான்.